So hi students, இன்னைக்கு நம்ம coordination chemistry லேந்து ஒரு simple topic தான் பார்க்க போறோம். Stability of metal complexes, உலோக அணைவு சேர்மங்களின் நிலைப்புத்தன்மை. இங்க உலோக அணைவு சேர்மங்களின் நிலைப்புத்தன்மையை ரெண்டு விதமா சொல்றோம். ஒன்னு thermodynamic stability, இன்னொன்னு kinetic stability. அதாவது வெப்ப இயக்கவியல் நிலைப்புத்தன்மை, வேதி வினைவேகல் நிலைப்புத்தன்மை. So வெப்ப இயக்கவியல் நிலைப்புத்தன்மையை நம்ம யூசுவலா டெல்டா ஜியோட வேல்யூ வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது டெல்டா ஜி நெகட்டிவ் அப்படின்னாக்கா ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு வினை நடக்குதா நடக்கலையா, தன்னிச்சையாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கான கண்டிஷனை நம்ம இந்த டெல்டா ஜி வேல்யூலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே கைனடிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது, ஸோ கைனடிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ இந்த இடத்துல லிகாண்டோட சப்ஸ்டிடியூஷன் எப்படி நடக்குது, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸில் இன்னொரு லிகாண்டை நம்மளால் ஈஸியாக பதிலீடு செய்ய முடியுதா அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் இங்கே கைனடிக் ஸ்டெபிலிட்டி. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போமா? ஸோ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் measure of its resistance to the replacement of one ligand by another. அதாவது ஒரு ஈனியை மற்றொரு ஈனி பதிலீடு செய்வதற்கு உள்ள தடை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ML6 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு லிகாண்டால எளிமையாக பதிலீடு செய்ய முடியுமா, அதாவது எல்லை வெளில எடுத்துட்டு எக்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல பாண்டை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே. அப்போ இந்த எல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில போச்சு, எல்லை எடுக்க முடியல அப்படின்னாக்கா அதை தடை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, the stability of complex refers to the degree of association between two species involved in equilibrium. அதாவது இந்த அணைவோட நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது சமநிலையில் ரெண்டு கூறுகளோட இணைவு வீதத்தை பற்றி குறிப்பிடுறது. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போமா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, காப்பர் 2+ சொல்யூஷனை அமோனியா கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா டெட்ரமின் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இது ரெண்டும் நமக்கு இணையக்கூடிய வீதம் அப்படிங்கிறது ஈக்லிபிரியத்தில் இருக்குது. இதுக்கான கான்ஸ்டன்ட் ஈக்லிபிரியம் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே கே அப்படிங்கிற ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இங்கே அதை நம்ம பீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பீட்டா அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அல்லது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், உருவாதல் சமநிலை மாறிலி அல்லது நிலைப்புத்தன்மை மாறிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம நார்மலாக ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன், ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ரியாக்டன். இந்த இடத்துல CuNH3 2+ இருக்குது. ஸோ பவரில் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அண்ட் டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் காப்பர் 2+ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் NH3 பவரில் 4 மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ பவரில் 4 அப்படிங்கிறது போட்டோம். இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கும். இதையே அப்படி நான் ரிவர்ஸில் எழுதிக்கிறேன், இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசோசியேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அதாவது பிரிகை அடையுதுனாக்கா அதுக்கான பிரிகை மாறிலியை இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆல்ஃபா அப்படிங்கிறது டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அல்லது பிரிகை சமநிலை மாறிலி. இங்கே நம்ம அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. டெட்ரமின் காப்பர் 2+ அப்படிங்கிறது காப்பர் 2+ ஆகும் 4 அமோனியா மூலக்கூறுகளாகவும் பிரிகை அடைஞ்சிருக்கு, சமநிலையில் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் இந்த இடத்துல ஆக்டிவ் மாஸ் ஆஃப் காப்பர் 2+ இன்ட்டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் NH3 4 மோல்ஸ் இருக்குது. ஸோ பவரில் நம்ம 4 அப்படிங்கிறது போட்டோம். இங்கே CuNH3 2+ அகெயின் இந்த இடத்துல பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஒரு சமநிலை அணைவு வினைக்கு ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ரெண்டும் பார்த்துருக்கும். அதாவது இந்த இடத்துல CuNH3 2+ உருவாகுவதற்கும் அதை பிரிகை அடைகிற வினைக்கும் நிலைப்புத்தன்மை மாறிலி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். நிலைப்புத்தன்மை மாறிலிக்கும் பிரிகை மாறிலிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/α அப்படின்னு நம்ம சொல்கிறேன். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோமா? ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை பதிலீடு பண்ணலாமா? ஸோ Cu2+ இன்ட்டு NH3 பவர் 4 ஹோல் டிவைடட் பை CuNH3 2+. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபாவோட பதிலீடு பண்ணியாச்சு, ஆல்ஃபாவோட மதிப்பு பதிலீடு பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இந்த பார்ட் மேலே போகுமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா CuNH3
மேலே போயிடும். அப்போ Cu NH3 4 2 ப்ளஸ் டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய Cu2 ப்ளஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ Cu2 ப்ளஸ் இன்ட்டு NH3 பவர் 4. இங்கே பாருங்கள், இந்த Cu NH3 2 ப்ளஸ் டிவைடட் பை Cu2 ப்ளஸ் NH3 அப்படிங்கிறது பீட்டா வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கரெக்ட். ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, பீட்டா. பிரிகை சமநிலை மாறிலியின் தலைகீழ் மதிப்பை பீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உருவாதல் சமநிலை மாறிலிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் நமக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த சமநிலை மாறிலியோட முக்கியத்துவம் என்ன, அதாவது significance of stability complexes. Higher the value of stability constant for a complex ion, greater is the stability. இப்போ நிலைப்புத்தன்மை மாறிலியோட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுனாக்கா அந்த அணைவு அயனியோட நிலைப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். இது ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த டேபிளில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோம், இங்கே ஃபார்மேஷன் அல்லது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டாவோட வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்க்கும் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ Cu NH3 2 ப்ளஸுக்கு இந்த வேல்யூ எவ்வளோ இருக்குது, 1 × 10⁻12 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மற்ற வேல்யூ அப்படியே கவனித்து பாருங்கள், இல்லை எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், எந்த காம்ப்ளெக்ஸுக்கு பீட்டா மதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ HgCN4 2- இருக்கு இல்லையா, இந்த காம்ப்ளெக்ஸுக்கு தான் இங்கே வேல்யூ அப்படிங்கிறது ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 4 காம்ப்ளெக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது HgCN4 2- அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஸோ மோர் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மோர் ஸ்டேபிள் அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ எப்படி இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கணும் இல்லையா. அந்த வேல்யூ பாருங்க, இங்கே 4 × 10⁻42 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இங்கே வேல்யூ கம்மியாகவும் இருக்குது. அப்போ நிலைப்புத்தன்மை மாறிலி பீட்டாவோட மதிப்பு அதிகம் அப்படின்னாக்கா அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டியும் அதிகம். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை 2 கேட்டகரியில் சொல்கிறோம். படிநிலை வாரியாக உருவாதல் மாறிலி, அதாவது ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். இன்னொன்று ஒட்டுமொத்த உருவாதல் மாறிலி, அதாவது ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரெண்டுக்கும் இடையேயான தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஒரே ஸ்டெப்பில் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். MS6 + 6L gives ML6 + 6S. ஒரு மெட்டல், ஃப்ரீ மெட்டல் அக்வஸ் மீடியத்தில் இருக்கும்போது இந்த அக்வஸ் மாலிகுல் அப்படிங்கிறது என்ன இருக்கும், இந்த மெட்டலை சரவுண்ட் பண்ணியிருக்கும் இல்லையா. அதாவது கரைப்பான் மூலக்கூறுகள் உலோகத்தை சுற்றி இருக்கும். அதை தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா MS6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல அக்வஸ் மீடியம் அப்படின்னாக்கா S அப்படிங்கிறது H2O லிகாண்டாக இருக்கும், அக்வா லிகாண்டாக இருக்கும். இதை நான் வேற ஒரு லிகாண்டால பதிலீடு பண்ணுறேன். மொத்தம் இந்த இடத்துல 6 சால்வன் மாலிகுல் இருக்குது. அப்போ 6 இன்னொரு லிகாண்டால பதிலீடு பண்ணுறேன். இப்போ ML6 + 6S அப்படிங்கிறது கிடைக்குது நமக்கு. ஸோ இதுக்கான பீட்டா வேல்யூ பாருங்கள். ஸோ ML6 பவர் 1 × S⁻6 டிவைடட் பை MS6 × L⁻6 இங்கே கிடச்சிருச்சு இல்லையா. இதில் இந்த S அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அக்வஸ் மீடியத்தில் தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனே நடக்குது. சால்வெண்ட் மாலிகுல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம விட்டுறலாம். விட்டாச்சுனாக்கா நமக்கு பீட்டா ஓவரால் இஸ் ஈக்குவல் டு ML6 டிவைடட் பை MS6 × L⁻6 அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே பீட்டா ஓவரால் அப்படிங்கிறது ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அல்லது ஒட்டுமொத்த நிலைப்புத்தன்மை மாறிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிட்டு அதை இன்னொரு லிகாண்டால ஒரே ஸ்டெப்பில் எல்லா சால்வன்ட் மாலிகுலையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், பதிலீடு பண்ணியாச்சு. இங்கே இதுக்கான பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரே ஸ்டெப்பில் முடிக்காமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆட் பண்ணுவோமா, ஒரு லிகாண்ட் ஆட் பண்ணுவோமா. ஸோ MS6 அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ரீ மெட்டல் சால்வெண்ட்டில் இருக்கும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ். இதை 6 லிகாண்டையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரோம், பதிலீடு பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் முதல் லிகாண்ட் ஒரு S அப்படிங்கிறது வெளில போயிடும், ஒரு L அப்படிங்கிறது உள்ளே வரும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், MS5L + S சால்வன் மாலிகுல் அப்படிங்கிறது வெளில போயிடுது. இதுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் பாருங்கள். ஸோ அதை நான் K1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ MS5L ×
எஸ். ஏங்க நம்ம எஸ் யூஸ் பண்ணலை? சால்வெண்ட் மாலிகுல் நிறைய இருக்கும், அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ டிவைடட் பை MS6 இன்ட்டு எல். இது ஒரு லிகாண்டை பதிலீடு பண்ணியிருக்கும். நம்ம இன்னும் எத்தனை லிகாண்டு பதிலீடு பண்ணணும்? 5 லிகாண்ட்ஸ் பதிலீடு பண்ணணும் இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த MS5Lல இன்னொரு லிகாண்டை நான் பதிலீடு பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து ஒரு எஸ் அப்படிங்கிறது வெளில போயிடும், ஒரு லிகாண்ட் உள்ளே வந்திருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? MS4L2 ப்ளஸ் எஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இதுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூவை K2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ MS4L2 டிவைடட் பை MS5 இன்ட்டு எல். ஸோ இங்கே 2 லிகாண்ட் தான் பதிலீடு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வாங்க. ஸோ இந்த MS4L2லேருந்து இன்னொரு லிகாண்டை பதிலீடு பண்ண அப்படின்னாக்கா அதுக்கான K3 வேல்யூ MS3L3 டிவைடட் பை MS4L2 இன்ட்டு எல். அந்த இடத்துல எல்லாமே ஆக்டிவ் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த எகைன் இன்னொரு லிகாண்டில் பதிலீடு பண்ணுவோமா? அப்போ MS3L3 எடுத்துக்கிட்டு இன்னொரு லிகாண்டை பதிலீடு பண்ண அப்படின்னாக்கா எனக்கு MS2L2 அப்படிங்கிறது கிடைக்குது. இதுக்கான K4 வேல்யூ இதுதான். அடுத்தது MS2L4 எடுத்துக்கிட்டோம், அதில் இன்னொரு லிகாண்டை நான் பதிலீடு பண்ணுறேன், MsL5 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதுக்கான K5 ஈக்குவேஷன் இங்கே இருக்குது நமக்கு. இன்னும் இல்லை இல்லையா? இன்னும் ஒரே ஒரு சால்வெண்ட் மாலிகுல் உள்ளே இருக்குது. அப்போது அதை நான் இன்னொரு லிகாண்டால் பதிலீடு பண்ணேன் அப்படின்னாக்கா ML6 ப்ளஸ் எஸ் நமக்கு தேவையான காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அதாவது MS6லேருந்து ஸோ 1 2 3 4 5 6 6 லிகாண்டால் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ML6 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கான K6 வேல்யூ இது ML6 டிவைடட் பை MsL5 இன்ட்டு எல். அப்போது ஓவரால் ஈக்குவேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரே ஸ்டெப்பில் 6 லிகாண்டு என்ன பண்ணோம்? பதிலீடு பண்ணிட்டோம். இந்த இடத்துல MS6 எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு லிகாண்டை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். மொத்தம் 6 லிகாண்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ K1 K2 K3 K4 K5 K6 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கும் ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஈக்குவேஷன் என்னன்னு தெரியுதா? இது K1 K2 K3 என்னது நமக்கு? ஸோ K1. ஸோ இந்த வேல்யூ K1. அடுத்தது K2 மதிப்பு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு K3, நெக்ஸ்ட்டு K4 அண்ட் K5 அண்ட் லாஸ்ட்டாக K6. ஸோ 6 ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் இந்த இடத்துல எழுதிட்டு இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இங்கே MS5 அதே மாதிரி டினாமினேட்டரில் MS5L இருக்கா? இப்போ இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இதே மாதிரி எந்த நட்டம்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், இதில் MS4L2 MS4L2 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது MS3L3 MsL3 கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மும் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக MsL5ம் இந்த MsL5ம் கேன்சல் பண்ணியாச்சு. இதெல்லாம் கேன்சல் பண்ணதும் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மேலே ML6 மட்டும்தான் இருக்குது. ஸோ ML6 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? MS6 L. எவ்வளோ L இருக்குன்னு பாருங்கள், எத்தனை லிகாண்ட் பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6. அப்போ நான் பவரில் 6 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கா? ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க இல்லையா? பீட்டா, அந்த ஈக்குவேஷன் தான் இது. ஸோ ஸ்டெப் வைஸ் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா எத்தனை ஸ்டெப் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு K1 இன்ட்டு K2 இன்ட்டு K3 இன்ட்டு K4 இன்ட்டு K5 இன்ட்டு K6. ஸோ இந்த இடத்துல பீட்டா அப்படிங்கிறது ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நிலைப்புத்தன்மை மாறிலி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஸோ லாக் பீட்டா ஓவரால் இஸ் ஈக்குவல் டு லாக் K1. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது லாக் எடுக்கும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக கன்வெர்ட் பண்ணணுமா? ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ லாக் K1 ப்ளஸ் லாக் K2 ப்ளஸ் லாக் K3 ப்ளஸ் லாக்
K4 plus log K5 plus log K6. So overall stepwise constant ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய relationship என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நம்ம அந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். பீட்டா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது டிசோசியேஷன் கான்ஸ்டன்டோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது பார்த்தோம். இங்கே இந்த ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டெப்வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது, அதை சால்வ் பண்ணுமா? ரொம்ப ஈஸியான கொஷின் தான் அது. ஸோ கொஷினை பாருங்கள். calculate the overall complex dissociation equilibrium constant. ஆல்ஃபாவா பீட்டாவை இங்கே சொல்கிறாங்க. ஸோ dissociation constant அப்போ ஆல்ஃபா. For the CuNH342 plus ions given that stability constant, so beta 4, so 4 ஸ்டெப்பில் நடக்கிறதுனால 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. beta 4 for this complex is 2.1 into 10 power 13. ஸோ இந்த அணைவு சேர்மத்திற்கான நிலைப்புத்தன்மை மாறிலி பீட்டா 4 2.1 into 10 power 13 எனில் மொத்த அணைவு சேர்ம பிரிகை மாறிலியை கணக்கிடுக. இப்போ நம்ம பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே எதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க? பீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் 1/பீட்டா. ஸோ பீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? 2.1 into 10 power 13. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸை எலிமினேட் பண்ண முடியுமா? இதை ஷார்ட்டாக சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 1/2ன்னு எடுத்துக்கலாமா? 1/2னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0.5. 10 power 13 இருக்குது, இது மேலே பவரில் போச்சு அப்படின்னாக்கா ஸோ ஆன்சர் இன்ட்டு 10 power -13 அப்படின்னு வரும். ஸோ 0.5 நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டேன். இதை ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா 5 into 10 power -14 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ 5 நியரஸ்ட்டாக எந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நியரஸ்ட்டாக எந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எங்கே இருக்கும் நமக்கு? இது 8.27, 5க்கு நியரஸ்ட்டாக இல்லை, 4.76 into 10 power -14. நம்ம இது லாக் எடுத்து கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமெரிக்கல் வரும்போது நியரஸ்ட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே 2.39 இருக்குது, ஸோ ஆன்சர் கிடையாது. 1.83 ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம 1/1 divided by 2.1 into 10 power 13 என்ன ஆன்சர் வச்சுருக்கோம்? 4.76 into 10 power -14. ஸோ இந்த இடத்துல பீட்டா வேல்யூ கொடுத்துட்டு ஆல்ஃபா வேல்யூ பிரிகை மாறிலி கேட்டிருக்காங்க. அப்போ பிரிகை மாறிலியோட மதிப்பு 4.76 into 10 power -14 செகண்ட் சாய்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, அதை ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், டிசோசியேஷன் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ரெண்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறத சால்வ் பண்ணோம். ஸோ வீடியோ ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.